வணக்கம் நண்பர்களே. மிளகாய் சாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா மாவட்டங்களையும் பண்ணக்கூடிய பயிர்கள். பர்டிகுலராக மேற்கத்திய மாவட்டங்களான திருப்பூர், தாராபுரம், பல்லடம், உடம்புல, காங்கேயம், பொள்ளாச்சியிலிருந்து, தேனி, திண்டுக்கல்ல இருந்து, கிருஷ்ணகிரி, தருமபுரி, இந்த ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ட்ரிப் இரிகேஷன் ஏரியா அப்படிங்கிறது பரவலாக இருக்கு. இந்த ஏரியாக்களில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்ச்சிங் ஷீட் போட்டு மிளகாய் சாகுபடி பண்ணுறாங்க. மல்ச்சிங் ஷீட் போட்டு மிளகாய் சாகுபடி பண்ணுறதுல நார்மலாக பண்ணுறதை விட மகசூல் மடங்கு, அது இரட்டிப்பு மடங்காக பெறலாம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நம்ம யூடியூப் சேவை பண்ணக்கூடிய விவசாயிகள் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நினைச்சிருக்கேன். இந்த மெத்தடில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு, ஏன் இந்த மெத்தட் நம்ம பண்ணணும், நார்மலாக பண்ணக்கூடிய ட்ரெடிஷனல் கன்வென்ஷனல் மெத்தட்ல இந்த மெத்தட் எப்படி வேறுபட்டு இருக்கு, எவ்வளவு கொஞ்சம் கூட செலவாகும், இது மூலமாக என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா இன்னைக்கு இந்த பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்க யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். மிளகாய் சாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் பரவலாக நான் சொன்ன மாதிரி எல்லா மாவட்டங்களும் பண்ணப்பட்டு வருது. பர்டிகுலராக நான் இப்போ இங்கே காட்டுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து மல்ச்சிங் ஷீட் போட்டு இந்த ரோவுக்கும் அந்த ரோவுக்கும் வழக்கமாக மல்ச்சிங் ஷீட் போட்டு பண்ணுற பயிர்கள் அப்படிங்கிறது நிறைய பயிர்கள் பண்ணுவாங்க. மிளகாய்க்கு வந்து பெருசாக பண்ண மாட்டாங்க. மிளகாயில் மல்ச்சிங் ஷீட் போட்டு பண்ணுறது அப்படிங்கிறது மிகவும் நல்ல மெத்தடாக இருக்குது. இங்கே பாருங்க, கிராஸாக இந்த இடத்துல கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கும். ஸோ இது சைடில் மல்ச்சிங் ஷீட்டில் ரெண்டு பக்கமாக ரைட் லெஃப்ட் அப்படிங்கிற கான்செப்டில் இடைவெளிக்கு பார்த்தீங்கன்னா 3 அடி, ஒரு வரைக்கும் இன்னொரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 அடி டு 3 அடி வரைக்கும் கேப் விட்டுருக்காங்க. இங்கே செடிக்கு செடி பார்த்தோம்னா 1.25 டு 1 அடி வரைக்கும் கேப் இருக்கு. இந்த செடிக்கு 1 அடி கேப் இருக்கு, இதுக்கும் 3 அடி கேப் இருக்கு. இப்படி பாறை ஒட்டி இதில் ட்ரிப் போட்டு இதில் நீங்கள் மல்ச்சிங் ஷீட் போடுறது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னா இதில் வந்து 2 வகையான செடி, ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று, அந்த மாதிரி பாறை நல்லா ஒரு 1 அடிக்கு நல்லா பெரிய பாறை போட்டு ரைட்டில் ஒரு செடி லெஃப்ட்டில் ஒரு செடி வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, நல்லாவே உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் எல்லா செடியுமே ரைட் லெஃப்ட்டில் தான் பிளான்ட் ஆயிருக்கு. அது ஒன்று கிராஸ் பிளான்டா இருக்கு, ஒரே நேரா இல்லாம கொஞ்சம் கிராஸ் பிளான்டா இருக்கு. இது என்ன அப்படின்னா ஹை டென்சிட்டி பிளான்டிங் அந்த கான்செப்ட்ல ஒரு ஏக்கராவுக்கு ப்ராப்பரா வழக்கமான போற நாத்துக்களோட 1.5 மடங்கு. ஒரு ஏக்கராக்கு வந்து நீங்க 5000 நாத்துக்கள் போறீங்க அப்படின்னா 7000 நாத்துக்கள் வரைக்கும். இது இடைவெளி அப்படிங்கறத பொறுத்து நம்ம வந்து கவுண்ட்ங்கிறது வேரி ஆகனால நான் கவுண்ட் நான் சொல்லல. இப்படி பண்றது மூலமா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒன்னு கலை மேலாண்மை வந்து சரியா நம்மளால கட்டுப்படுத்த முடியும். கலை மேலாண்மை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நல்ல மகசூல் நோக்கி வந்து பயிர்கள் போக வாய்ப்பு இருக்கும். மிளகாய் சாகுபடியில் தெரிஞ்சோ தெரியாமலோ 30% மகசூல் அப்படிங்கிறது கலைகளை சரியா மேலாண்மை பண்ணாதனால இழக்க வேண்டிய கடை தள்ளப்படுறோம். ஸோ இந்த முறைகள் பண்ணும்பொழுது கலை மேலாண்மையினால வந்து நல்லபடியான மகசூல் நோக்கி நம்ம போகிறது வாய்ப்பு இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா ரிப்ரிகேஷன் மூலமா அடியில் பைப்லைன் போட்டு நம்ம உரத்தை கரைச்சி விடுறது மூலமாக முதல் தர மகசூல் நோக்கி நம்ம பயிரை வந்து எடுத்துட்டு போக முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரகங்களை ஹைபிரிட் ரகங்களை பிளான் பண்ணுங்க. நாட்டு ரகங்கள்ங்கிறது குறிப்பிட்ட காய்ப்புத்திறனுக்கு மேலே வராது. ஹைபிரிட் ரகங்களை நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது அதிகமான காய்ப்புத்திறன் ஒரு டன் கணக்கில் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ ரிப்ரிகேஷனில் வந்து அடியில் பைப் போட்டு மல்டி ஷீட்குள்ள இருக்கும் பொழுது அதிகமான உரங்கள் வந்து வேஸ்ட்டாக வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளே தேங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால அதிகப்படியான மகசூல் அப்படிங்கிறத தாவங்களால் எடுக்க முடியும். ஸோ வழக்கமான பட முறைகளை விட இந்த முறைகளை வந்து ஒரு 20,000 to 25,000 ரூபாய் வந்து அதிகபட்சமாக ஏக்கராவுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இப்போ மல்டி ஷீட் ஒரு ஏக்கராக்கு போட்டிங்கன்னா ஒரு 12,000 ரூபாய், 15,000 to 16,000 வரை செலவு பண்ண வேண்டியிருக்கும். ட்ரிப் பைப் இருக்கிற செலவு ஆள் கூலி எல்லாம் போட்டால் 20,000 to 25,000 கூட செலவாகும். ஆனால் ஏக்கர் கணக்கில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த முறைகள் அப்படிங்கிறது ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த முறைகளில் அதிகமாக நோய்கள் வந்து ஒன்று பரவுறதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இடைவெளி எந்த அளவுக்கு விடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து சீக்கிரம் வந்து இங்கேருந்து இங்கே பூச்சிகளுக்கோ இல்லை வந்து இங்கேருந்து இங்கே நோய்களோ பரவுறதுங்கிறது கொஞ்சம் கட்டுப்படும். இந்த முறைகள் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு கன்வென்ஷனல் இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தடாக இருக்கு. நல்ல மகசூல் நோக்கி பயிர்களை கொண்டு போறதுக்கு சாலிடாக வந்து ஒரு 15 20 டன் வரைக்கும் நீங்க பச்சை மிளகாயா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த முறைகளை சாத்தியம். உங்க ரகங்கள் வந்து நீங்க வந்து பச்சை மிளகாய் வச்சிருந்தாலும் சரி இல்ல பழ மிளகாய் வச்சிருந்தாலும் சரி இந்த முறைகள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல வித்தியாசம் சரி அப்படிங்கிறத இது மூலமா சொல்லி ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்க மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விவசாய சம்பந்தப்பட்ட எல்லா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு www.pachatthundu.in வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோர்ல பச்சை மொபைல் அப்ளிகேஷனுக்கு நீங்க டெவலப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாகவும் டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்பந்தத்தை நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம்.